போதைப்பொருள் விவகாரத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு குடோன்ல கடந்த 15ஆம் தேதி போதைப் பொருள் 50 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 50 கிலோ பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில 3 பேரை டெல்லி போதைப் பொருள் தடுப்பு போலீசார் கைது செய்தார்கள். அவர்களிடம் தொடர் விசாரணையில தமிழகத்தை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளர் ஒருவர் இந்த போதைப் பொருள் கும்பலுக்கு மூளையாக செயல்படுவது தெரிய வந்தது. குறிப்பா கடந்த 3 ஆண்டுகள்ல 2000 கோடி மதிப்பிலான 3000 கிலோ போதைப் பொருள் கடத்தியதாக அந்த தகவலும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதன்படி விசாரணை மேற்கொண்டவர் தான் ஜாஃபர் சாதிக் என்ற அந்த நபர். சென்னையில் வசிக்கிறார், மயிலாப்பூர் சாந்தம் பகுதியில் வசித்து வருகிறார். அவர் தான் இந்த போதைப் பொருள் கடத்து கும்பலுக்கு மூளையாக செயல்படுத்தும் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவரது சகோதரர்கள் 3 பேரையும் போலீசார் தேடி வரக்கூடிய நிலையில் அவரது வீட்டில் தற்போது சம்மனானது ஒட்டப்பட்டிருக்கிறது. இன்று 11 மணி அளவில் டெல்லியில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தலைமறைவாக இருப்பதாகவும் அவர்களது 3 பேரையும் போலீசார் தேடி வருவதாகவும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சென்னை போலீசாரோட இணைந்து டெல்லி போலீசார் சென்னை போலீசாரோட இணைந்து தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜாஃபர் சாதிக்கு முன்னாள் திமுக பிரமுகராக இருந்தார், திரைப்பட தயாரிப்பாளராக இருந்து வருகிறார். அவரது சகோதரர் மைதீன் மற்றும் சலீம் ஆகிய 3 பேரையும் தான் தற்போது போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள்.